வணக்கம். நாம் இன்று என்டிஏ நெட் செட் பாடத்திட்டத்தில் அலகு 3 இடம்பெற்ற குணங்குடி மஸ்தான் சாஹிபு பற்றிய சில செய்திகளை பார்ப்போம். குணங்குடி மஸ்தான் சாஹிப்பின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிர் லெப்பை என்பதாகும். 1792ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கு அருகிலுள்ள குணங்குடி என்ற ஊரில் பிறந்தவர் இவர். மஸ்தான் என்பதற்கு பெயர் காரணம். மஸ்து என்றால் இறை மயக்கம் என்று பொருள். எப்போதும் இறை சிந்தனையில் பித்து பிடித்தவர் போல இருந்ததால் மஸ்தான் என அழைக்கப்பட்டார். குணங்குடி மஸ்தான் இயற்றிய நூல்கள் சில: நிராமய கண்ணி, மனோன்மணி கண்ணி, அகத்தீசர் சதகம், நந்தீசர் சதகம். இவருடைய பாடல்களில் சித்தர் இலக்கிய தாக்கம் மற்றும் சூபி தத்துவங்கள் அதிகம் காணப்படும். உருவ வழிபாட்டை விட மனதை தூய்மைப்படுத்துவதே இறைவனை அடைவதற்கான வழி என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியவர் சாஹிப்பு. தாயுமானவர் ஆற்றிய அதே பணியை இஸ்லாமிய தமிழில் செய்தவர் இவர். தாயுமானவரின் பராபர கண்ணி போன்றே மஸ்தான் சாஹிப்புவும் பராபர கண்ணி இயற்றினார். இவருடைய பாடல்களில் பொதிந்துள்ள பக்தி உருக்கம், தத்துவ செழுமை மற்றும் எளிய தமிழ்நடை காரணமாக இவரை இஸ்லாமிய தாயுமானவர் என்று அறிஞர்கள் போற்றுகின்றனர். தொண்டியிலிருந்து வந்து சென்னையில் வாழ்ந்தவர் என்பதால் இவர் வாழ்ந்த பகுதிக்கு தொண்டியார்பேட்டை என்ற பெயர் தோன்றி பிற்காலத்தில் அது தண்டையார்பேட்டையாக மாறியது என்று கூறப்படுகிறது. தண்டையார்பேட்டையில் இவருடைய தர்காவும் உள்ளது. சரவண பெருமாள் ஐயர் மற்றும் ஆறுமுக நாவலர் போன்றோர் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு மீது எல்லையற்ற அன்பும் மதிப்பும் வைத்திருந்தனர். சரவண பெருமாள் ஐயர் இவரை புகழ்ந்து குணங்குடி மஸ்தான் நான்மணி மாலை பாடியுள்ளார். ஐயாச்சாமி முதலியார் என்பவர் குணங்குடி நாதர் பதிற்று பத்தந்தாதி பாடியுள்ளார். இவருடைய பாடல்களில் உருவகங்கள் மற்றும் மறைபொருள் சொற்கள் அதிகமாக காணப்படும். இவர் ஒரு சூபி ஞானி. அதே சமயம் இவருடைய பாடல்களில் தமிழ் சித்தர் இலக்கியங்களின் தாக்கம் மிக அதிகம். அகத்தீசர், நந்தீஸ்வரர் போன்ற பெயர்களில் இவர் நூல்கள் இயற்றியதை இதற்கு சான்று எனலாம். உடலை ஓம்புதல், மனதை அடக்குதல் போன்ற யோக நெறிகளை தனது பாடல்களில் வலியுறுத்தினார். பராபர கண்ணியிலிருந்து ஒரு சில எடுத்துக்காட்டு பாடல்கள். இறைவனை பராபரமே என விழித்து பாடும் பாடல்களை கொண்டது பராபர கண்ணி. இது தாயுமானவர் பாடியது போன்றதே உள்ளது. உள்ளத்தினுள்ளே ஒளிந்திருக்கும் மெய்ப்பொருளே, பள்ளத்தை நோக்கும் புனல் போல் பராபரமே. இதனுடைய பொருள்: பள்ளத்தை நோக்கி நீர் எப்படி தானாக பாயுமோ அதுபோல இறைவனின் அருள் என் மனதை தேடி வரவேண்டும் என்று வேண்டுகிறார். எக்கால கண்ணியிலிருந்து ஒரு பாடல் எடுத்துக்காட்டாக கூறுகின்றேன். எக்கால கண்ணியில் எக்காலம் என்று முடிந்திருக்கும். எக்காலம் என்றால் எப்போது என்று ஏக்கத்துடன் பாடுவது. ஆங்காரமும் அடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அதாவது அகங்காரத்தை அடக்கி 5 புலன்களின் ஆசைகளை அழித்து தூங்காமல் தூங்குதல் எனப்படும் உயர்நிலை ஞானத்தை நான் எப்போது பெறுவேன் என்று வேண்டுகிறார். மனோன்மணி கண்ணியிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு. மனோன்மணி கண்ணை பொறுத்தவரை யோக நெறிகள் மற்றும் சித்தர் தத்துவங்கள் மிளிருவதாக இருக்கின்றன. குறுவடிவை தந்து என்னை குறித்தன்னை ஆட்கொண்டு திருவடிவை தந்து அருளச் செய்வாய் மனோன்மணியே. மனோன்மணி கண்ணியில் பாடல்கள் முடிவில் மனோன்மணியே என்ற வாக்கியம் இடம்பெற்றிருக்கும். நந்தீஸ்வர சதகம். நந்தீஸ்வர சதகத்தில் சிவபெருமானை போற்றி ஞானம், சித்தயோகம், உடல் ஓம்பல் மற்றும் ஆன்மீக ரகசியங்களை சித்தர் மரபை பின்பற்றி நந்தீஸ்வரரை முன்னிறுத்தி பாடியதுதான் நந்தீஸ்வர சதகம். எடுத்துக்காட்டாக, பேய்க்குணம் அடக்கி பெரும்பித்து தெளிந்து உந்த நாய்க்குணத்தில் வந்து நிற்கச் செய்வாய் நந்தீஸ்வரனே. இதுவும் பாடலின் முடிவில் நந்தீஸ்வரனே என்று முடிந்திருக்கும். அப்படி முடிந்திருந்தால் அது நந்தீஸ்வர சதகம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் மெஞ்ஞான கருத்துக்கள் மிகுதியாக இடம்பெற்றிருக்கும். இவரது பாடல்கள் இன்றும் சென்னையில் காணா பாடல்கள் மெட்டுக்கு ஒரு ஆரம்ப கால உந்துதலாக இருந்ததாக கருதப்படுகிறது. சரி, நான் உங்களுக்கு நெட் தேர்வில் கேட்கப்பட்ட சில வினாக்கள் மட்டும்
கொடுக்கின்றேன். சாகிபுவின் இயற்பெயர் அப்துல் காதிர் லெப்பை. சாகிபுவின் இயற்பெயர் அப்துல் காதிர் லெப்பை. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு யாரிடம் அளவற்ற பற்று கொண்டார், அவரை தனது ஞான குருவாக கருதினார் என்றால் முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி. முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி. குணங்குடியார் பாடிய நந்தீஸ்வர கன்னி யாருடைய பாணியை பின்பற்றி எழுதப்பட்டது? தாயுமானவர். குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு தவம் செய்ததாக கருதப்படும் மலை எது? சதுரகிரி. திருப்பாவை, தேம்பாவணி, சீராபுராணம், மனோன்மணி கன்னி இவற்றுள் குணங்குடியார் இயற்றிய நூல் எது என்று கேட்டால் மனோன்மணி கன்னி. குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் பாடல்கள் பெரும்பாலும் எந்த சமய கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டவை என்றால் சூபி தத்துவம். குணங்குடியாரின் பாடல்களில் வெளிப்படும் முக்கிய அம்சம் எதுவென்றால் சமய நல்லிணக்கம். குணங்குடியாரின் பாடல்களில் வெளிப்படும் முக்கிய அம்சம் சமய நல்லிணக்கம். குணங்குடியாரின் பாடல்களை தொகுத்தவர் செய்கு அப்துல் காதிர் நயினார் லெப்பை. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு வாழ்ந்த காலம் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கம். இது போன்ற இன்னும் சில வினாக்கள் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு பற்றி கேட்கப்படலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.